ஹலோ யூடியூப் ஃபேமிலி, வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம். பொங்கலுக்கு முன்னாடி நாள் எல்லாருமே கொஞ்சம் பிஸியாக தான் இருப்போம். சாணி வலிக்கிறது, கோலம் போடுறதுன்னு எப்போவுமே ஒரு ஃபெஸ்டிவ் மோடாக தான் இருக்கும். பழையன கழிதலும் புதியன புகுதலும், அனைவருக்கும் போகி நல்வாழ்த்துக்கள். எப்போவுமே எந்த ஃபெஸ்டிவ் வந்தாலும் நமக்கு வேலை இருக்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் வருஷத்துக்கு ஒரு தடவை வர ஃபெஸ்டிவல் நம்ம குறை இல்லாமல் சூப்பராக சிம்பிளாக பண்ணிடலாம். இந்த வீடியோவில் நிறைய பேர் கேட்ட மாதிரி நான் எப்படி டைம் மேனேஜ் பண்ணுறேன், என்னோட ஒர்க்கெல்லாம் எப்படி இந்த டைம்குள்ளே நான் மேனேஜ் பண்ணுறேன், எல்லா ஃபெஸ்டிவ்லையும் எல்லா ஃபுட்டும் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன். டைமிங் தாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். எந்திரிக்கிறது கொஞ்சம் முன்னாடியே எந்திரிப்பேன். பிளான் பக்காவாக பண்ணால் எந்த வேலையாக இருந்தாலும் சிம்பிளாக பண்ணிடலாம். நம்ம எந்திரிக்கிற டைம் கண்டிப்பாக 5:30 இருந்தால் தான் நம்ம வேலை எல்லாமே ஓடும். அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டில் செல்லப்பிராணி வேலை இருக்கானா தூங்கவும் விட மாட்டான். காலையில் எந்திரிச்சு கதவை டொக்கு டொக்குன்னு தட்டுவான். எல்லா வீட்லேயும் செய்கிற மாதிரி வேறு நான் 2 விதமாக பண்ணுவேன். எப்போவுமே மராட்டி ஸ்டைலில் ஒன்று, தமிழ் ஸ்டைலில் ஒன்று. இந்த வாட்டி நான் ஒன்று தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா டைம் கட் பண்ணவே முடியலை. ஆனால் இது செம்ம டேஸ்டியாக இருக்கும். வருஷம் இந்த ஃபுட்டுக்கு தவறாமல் பண்ணிடுவேன். க்ளீனிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம கை வைக்கவே தேவையில்லைங்க. சும்மா இந்த லிக்விடை நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அது கூட சிம்பிளாக பண்ணியிருக்கேன். எல்லாத்துக்குமே இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பூஜை டைம்லலாம் நம்ம பாத்திரங்களை இழுத்து போட்டு கழுவ முடியாது. அதுவும் பூஜை பொருளெல்லாம் என்ன பிசுக்காக இருக்கும். இந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ரெண்டாவது டைம் மேனேஜ்மெண்ட். நிறைய பேர் சொல்லுவாங்க பொழுது போனால் திரும்ப வராதுன்னு. அதே மாதிரி தாங்க, ஒரு தடவை நமக்கு டைம் போயிடுச்சு அப்படின்னா நம்ம நிறைய மிஸ் பண்ணிடுவோம். இந்த மாதிரி டைமில் எப்போவுமே கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருந்து பாருங்களேன், கண்டிப்பாக உங்களோட வேலை ஈஸியாக முடியும். அதுவும் சிம்பிள் டெக்னிக் தெரிஞ்சாலே போதுங்க, எல்லாத்தையுமே ஈஸியாக பண்ணிடலாம். நான் காலையில் எந்திரிச்சு வந்த உடனே போகி அன்னைக்கு நமக்கு வேண்டாத பொருட்களை கொளுத்தி விட்டால் ஒரு பாசிட்டிவ் வைப் வரும். அதனால தான் அந்த போகி அன்னைக்கு நம்ம இந்த சிம்பிள் மெத்தட் ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி சடங்கெல்லாம் நம்ம பண்ணும்போது நமக்கும் கொஞ்சம் மன நிறைவாக இருக்கும். காலையில் எந்திரிச்சு குளிச்சு கோலம் போட்டால் தான் மனசுக்கே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். பொங்கல் அன்னைக்கு எல்லா வீட்டு முன்னாடியும் கோலம் இருக்கும். நம்ம வீட்டில் கோலம் இல்லைன்னா எப்படி? சாணி போடும்போது நான் சாணி பவுடர் போட மாட்டேன், மஞ்சத்தூள் தான் போடுவேன். இங்கே கால்நடைகள் கொஞ்சம் அதிகம், அவங்களுக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இது. சாணியை தொடும்போது எந்த ஒரு இதுவுமே இருக்காதுங்க. கைக்கு சாணி அவ்வளோ நல்லது. எங்கள் மாமனார் ஒரு விவசாயினால இந்த வேலையெல்லாம் அங்கே பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அந்த மாதிரி பழகினது தான் இந்த வேலைகள்லாம். சாணி போட்டு வலிச்சாதான் அந்த ஃபெஸ்டிவ் மோட்குள்ளேயே நம்ம வந்த மாதிரி இருக்கும். முடிச்சுட்டு கடகடன் அப்படியே மார்க்கெட் போயாச்சு. நானும் ஹஸ்பண்டும் என் சின்ன பொண்ணும் தான் போயிருந்தோம். அப்போவுமே என்னென்ன வேணும், அன்னைக்கு நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன், என்னென்ன காய்கறிகள் தேவை, அதிகமாக வாங்கினா நம்ம சேவ் பண்ணி வைக்கணும். அதுவுமே நமக்கு டைம் ரொம்ப போயிடும். அப்பப்போ என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கிட்டா அது கூட நமக்கு ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் தான். ரெண்டாவது, பூஜை பொருளுக்கு தேவையான எல்லா விஷயமே நமக்கு நியர்பை தான் இருக்கும். ஒரு நாளைக்கு முன்னாடி வாங்கும்போது அந்த பூக்கள்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த பூக்கள்லாம் நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்கும். நான் சாமிக்கு தலைக்கு வைக்கிறதுக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் தனித்தனியாக வாங்கிடுவேன். எனக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது ஃப்ரெண்டு கிட்ட பூ கட்டுற கொடுப்பேன். ஆனால் இன்னைக்குன்னு பார்த்து எல்லாருமே பிஸியாக இருக்காங்க. ஸோ எல்லாமே நம்ம தானே பண்ணணும். பூ மார்க்கெட்லலாம் ஜேன்னு கூட்டங்க. நம்ம ஊர் பூ மார்க்கெட்டை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. அவ்வளோ சூப்பராக இருக்கும். பூவெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அங்கே இருக்க அண்ணன்மாருங்கெல்லாம் அடடடா அப்படி கூப்பிட்டு பூ வைப்பாங்க. பூவெல்லாம் லோடாக இறங்கும். ஜனங்கள் கூட்டம் அன்னைக்கு ரொம்ப அலமோதலாக இருக்குங்க. நம்ம நேரத்தில் போனால் நம்மளுக்கும் டைம் சேவாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் வாங்கிட்டு வந்த காய்கறியெல்லாம் க்ளீன் பண்ணுறக்கே 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. கடகடன்னு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு நான் எப்போவுமே சமைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே கைக்கு வச்சிருவேன். அப்போ தான் நம்மளோட எல்லா வேலையுமே ஈஸியாக முடியும். இத்தனை வெஜிடபிள்ஸ் நான் எப்போவுமே போடுவேன். அதுவும் இல்லாமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கொடுக்கறனால தான் கொஞ்சம் அதிக குவான்டிட்டியாக பண்ணுறேன். வெங்காயத்தாள் போட்டால் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ நான் பண்ணுறது மகாராஷ்டிரன் ஸ்டைல் ட்ரெடிஷன் தாங்க. இதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஃபுட்டும் கூட. இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டது எங்கள் மாமியார் கிட்ட தான். லீவ்லலாம் நான் ஊருக்கு போகும்போது எல்லா வேலைகளும் கற்றுட்டு வந்துடுவேன். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஒரு மனசு நிறைவாக இருக்கும். ஆனால் இந்த ஒரு கீரை மட்டும் கிடைக்கல, ஒரே ஒரு கொத்து மட்டும் கிடைச்சது. இது பருப்பு கீரைன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபுட்டை மேக்ஸிமம் இரும்பு கடாயில் தாங்க பண்ணுவாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இரும்பு கடாயில் பண்ணும்போது நான் காயை மட்டும் இரும்பு கடாயில் ஃப்ரை பண்ணுவேன். எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு எல்லா காய்கறியும் போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணணும். நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணும்போது எல்லா காய்கறியும் நல்லா மொறுன்னு ஆகிடும். எல்லா காயோட எசன்ஸும் அதுக்குள்ளே இறங்கும் போது அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் டைம் எல்லாம் அந்தந்த ஃபுட்டை செய்யணும். ஏன்னா அப்போவே பெரியவங்க சொல்லியிருக்காங்க, அந்தந்த டைமில் அந்தந்த நாள் அந்தந்த நட்சத்திரங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணணும். நான் இலந்த பழம் கூட போட்டிருக்கேன். எங்கள் மாமியார் எல்லாமே போடுவாங்க. ஒன்று ஞாபகம் வச்சு வருஷம் டன்னு பண்ணிடுவேன். இந்த குழம்ப காய்கறி மட்டும் இல்லைங்க, நிறைய கீரை வகைகள்,
தானிய வகைகள் எல்லாம் போட்டு பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுவும் அந்த நடக்கடலை சுண்டல் எல்லாமே ஈவனாக வெந்துடும். நரிப்பயிரை நான் மெயினாக போடுவேன். நரிப்பயிர் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நாளைக்கு முன்னாடி நம்ம ஊற வச்சு அதை முளை கட்டி வச்சிடணும். இது நம்ம இரும்பு கடாயில் பண்ணும்போது அதோட இரும்பு சத்து நமக்கு அப்படியே கிடைக்கும். ரெண்டாவது நான் சொன்ன அந்த டைம் மேனேஜ்மெண்ட், எப்போவுமே இந்த மாதிரி ஃபெஸ்டிவ் டைம் எல்லாம் ஒரு நாள் முன்னாடியே பிளான் பண்ணணும். ஆனால் இந்த வாட்டி நான் முன்னாடியே பிளான் பண்ணலைங்க. அதனால வீட்டில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணனால ஈஸியாக தப்பிச்சிட்டேன். இந்த மாதிரி டைமில் எல்லாமே நம்ம கொஞ்சம் முன்னாடியே ஏன் பிளான் பண்ணணும்னா நமக்கு ரொம்ப ஹரிபரியாக இருக்கும். அந்த டைமில் ரொம்ப டென்ஷன் ஆகிடும். ஒன்று இருக்கும் ஒன்று இருக்காது, நிறையா மறந்துடுவேன். ஆனால் இப்போது நிறைய எழுதி வச்சு இந்த டைமுக்கு இந்த இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே மீல் பிளான்லேருந்து பக்காவாக போட்டு வச்சிருவேன். எனக்கு இப்போ கொஞ்சம் எழுதுகிற ஹேபிட் அதிகமாக வந்துருச்சு. நம்ம எப்படி எழுதி வச்சு ஒரு அலாரம் போட்டு ஒரு விஷயத்த பண்ணுறோமோ அந்த விஷயம் எப்போவுமே பர்ஃபெக்டாக முடியுங்க. இஞ்சி பூண்டு கொஞ்சம் கொப்பரை தேங்காயெல்லாம் போடும்போது அதுவும் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது சும்மா வீடே கம கமன்னு இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மகாராஷ்டிரனுக்கு இது தெரியும், ஏன்னா அவங்க ஃபெஸ்டிவ் டைமில் இப்படி தான் பண்ணுவாங்க. நான் எள்ளு பொடியும் அது கூட நான் கொஞ்சம் மசாலா பொடியும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கேன். மசாலா பொடிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. எப்போவுமே நான் வந்து இஞ்சி பூண்டு அது கூட வந்து கரம் மசாலா எல்லாமே சேர்த்தி காய வச்சு ஒரு பொடியாக வச்சுருவேன். இப்போ கடைசியாக தான் நான் கீரை போடுறேன். ஏன்னா காய் கூட கீரை போடக்கூடாது. ரெண்டுமே செப்பரேட்டாக பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவும் இருக்குங்க. ரெண்டாவது அந்த டைம் பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை தான். ஒரு அடுப்பில் காய் வெந்துருச்சு, ஒரு அடுப்பில் மசாலா வெந்துருச்சு. இது தாங்க டைம் மேனேஜ்மெண்ட்டு. இந்த பக்கம் ஒரு வேலை, அந்த பக்கம் ஒரு வேலை. எப்போவுமே கடாயை அடுப்பில் வச்சுட்டு தான் நான் கடகடன்னு கட் பண்ணவே ஆரம்பித்தேன். எப்போ இந்த யூடியூப் சேனல் வர ஆரம்பிச்சிட்டனோ அப்போ இருந்து பக்காவாக டைம் மெயின்டைன் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் எல்லாமே கைக்கு இருக்கும். இல்லைனா கொஞ்சம் மறதியில் ஒன்று ரெண்டு மிஸ்ஸும் ஆகிடும். நம்ம கைக்கு வைக்கும்போது எதையுமே மறக்காமல் நம்ம எல்லாமே போட்டுருவோம். இந்த எல்லா காயும் மிக்ஸ் பண்ணி ஒரு டேஸ்ட் வரும் பாருங்கள், உண்மையாலுமே சூப்பராக இருக்குங்க. அந்த பக்கம் குழம்பு வேக வச்சுட்டு சரி இந்த பக்கம் மாவையே அரைச்சிடலாம். நிறைய பேருக்கு தெரியும் இந்த மிஷின் நம்மக்கிட்ட இருக்குன்னு. இதுலேயே நான் வந்து கோதுமை கம்பு சோளம்னு எல்லாத்தையுமே அரைச்சிக்குவேன். நிறைய பேர் இந்த மிஷினை பற்றி தாங்க கேட்குறீங்க. இந்த மிஷின் வந்து நான் மகாராஷ்டிராலேருந்து வாங்கி 6 வருஷம் ஆச்சு. இதை விட டெக்னாலஜியான மிஷின் எல்லாம் வந்திருக்கு. என்னோட மிஷின் வந்து கொஞ்சம் நாய்ஸியாக தான் இருக்கும். இந்த குழம்புல நம்ம கொஞ்சமாக ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒரே ஒரு துண்டு மட்டும் கரும்பு போடணும். கரும்பு போடும்போது அதோட டேஸ்ட் இனியும் தூக்கலாகவே காமிக்கும். அதுவும் இல்லாமல் இது ஒரு முறை, அதனால நம்ம அதை கண்டிப்பாக போடணும். இப்போ கொத்தமல்லியை கடைசியாக போட்டு நான் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணால் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்லலாம் டைம் கண்டிப்பாக கீப் அப் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்ல, அதே மாதிரி தாங்க எல்லாத்துலேயுமே நம்ம டைம் வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம பரபரன்னு ஓடிட்டே இருக்க முடியும். அப்போ தான் என்னோட ஆஃபீஸ் வேலைகளும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பண்ணிக்க முடியும். ரொட்டி வந்து நான் ஒரு 5 to 6 செய்வேன். ஏன்னா எல்லாத்துக்குமே சின்னது உங்களுக்கு தெரியும், நம்மளோடது கல் சைஸில் இருக்கும்னு. ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டாலே வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். இந்த நாளைக்கு நம்ம இந்த ஃபுட்டு தான் சாப்பிடணும்னு எங்கள் மாமியார் சொல்லியிருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து பழகின ரெசிபி தாங்க இது, பாஜரி பாக்ரி. எங்கள் மாமியார் அதுக்கு மேலே எள்ளு போட்டு பண்ணும்போது அதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் செய்யும் போது கொஞ்சம் தடுமாறினேன். ஆனால் இப்போல்லாம் வந்து கடந்த 5 வருஷமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லா ஃபுட்டுமே கற்றுக்கிட்டேன். இதில் ஒரே ஒரு இது என்னென்னா, மாவு பிணையிற டெக்னிக் மட்டும் தெரிஞ்சால் போதும், ஈஸியாக பண்ணிடலாங்க. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் செய்யும் போதே மாட்டுக்குன்னு ஒன்று செஞ்சு எடுத்து வச்சுருவேன். கரெக்டாக இது செய்கிற அன்னைக்கெல்லாம் மாடு வந்துடும். மாடுக்கு கம்பு அந்த ரிலேட்டடான ஃபுட்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த டைமிங் நான் சொன்ன மாதிரி காலையில் மத்தியானம் இன்னைக்கு நாள் ஃபுல்லாக ஆன வீடியோவை தான் நான் ஃபுல்லாக ஷேர் பண்ணியிருக்கேன். இது செய்யறக்கே 12 to 1 மணி ஆயிடுச்சு. இது போக வீட்டில் இருக்கிற வேலைகளை எல்லாமும் பார்க்கணும். இதுக்கு நம்ம பண்ண வேண்டியது நம்மளோட டைமு, அது நமக்கு மட்டும்தான் தெரியும். மற்றவங்க யாரும் நம்மளோட நேரத்தை கணிக்க முடியாது. இப்படியெல்லாம் நம்ம டைம் மேனேஜ் பண்ணாதான் அந்த ஃபெஸ்டிவ் டைமில் நம்ம ஈஸியாக எல்லாமே முடிச்சுக்க முடியும். இப்போ கல்லும் காஞ்சிருச்சு, பாஜரி பாக்கரியும் தட்டியாச்சு. இதுக்கு மேலே லைட்டாக எள்ளு போட்டு தண்ணியை வந்து ஈக்குவலாக எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் பண்ணால் மட்டும்தான் அந்த ரொட்டி நல்லா வேகும். இல்லைன்னா மாவு வேகாமல் அங்கங்கே திட்டாக இருக்கும். நம்ம பண்ணுற வேலை நீட்டாக கற்றுக்கிட்டு ப்ரொஃபஷ்னலாக பண்ணினோன்னா சாப்பிடும்போது எந்த வயிறும் வலியும் வராது. ஏன்னா இது நிறைய பேருக்கு பார்த்தாலே தெரியும் அது வெந்திருக்கா வேகலையான. ஏன்னா எனக்கு ப்ராக்டிஸ் இருக்கிறனால நான் சீக்கிரம் சுட்டுருவேன். இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் செய்யறது எனக்கு எந்த கஷ்டமுமே இல்லை.
இது நம்ம வீட்டு ஃபெஸ்டிவ் ஃபுட்டு. பாஜ்ரி பாக்ரியும் கேண்டாட்டும்னு சொல்லுவாங்க. செம்ம டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் பண்ணும்போது மனசில் ஒரு குஷி வந்துடும். ஆஹா, இன்றைக்கி நல்ல ஃபுட்டு சாப்பிட போகிறோன்னு. அந்த எள்ளு பவுடர்லாம் போட்டிருக்கறனால செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு யாராச்சும் மராட்டி ஃப்ரெண்ட் இருந்தால் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டே வாங்கி சாப்பிடுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த பாஜ்ரி பாக்ரிக்கு மேலே நம்ம எள்ளு போட்டு செஞ்சுருக்கனால அது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும், அவ்வளோ ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கும். கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம சவுத் இண்டியனில் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் 7 காய்கறி போட்டு அப்படியும் செய்வாங்க. நான் ரெண்டும் பண்ணுவேன், ஆனால் இந்த வாட்டி டைம் இல்லாதனால அது மிஸ் ஆயிடுச்சு. பண்டிகை காலங்களில் இந்த பூஜை பொருள் க்ளீன் பண்ணுறது எண்ணெய் பிசுக்காக இருக்கும், ரொம்ப சிரமமாக இருக்கும். ஆனால் கையே வைக்காமல் ஈஸியாக எத்தனை எண்ணெய் பிசுக்கு இருந்தாலும் சரிங்க, இந்த லிக்விட் மட்டும் நம்ம வச்சு ஈஸியாக க்ளீன் பண்ணிட முடியும். அதுவும் இதுக்கு தேவைப்படுற பொருள் வீட்டில் இருக்கிற பொருளே போதும். ஒரே ஒரு ஸ்பூன் சுகர், ஒரே ஒரு ஸ்பூன் கல்லுப்பு, எந்த உப்பு வேணால் இருக்கலாம். பேக்கிங் சோடா, அதாவது சமையல் சோடா ஒரே ஒரு ஸ்பூன். இது கூட நான் லெமனும் சேர்த்திக்கிறேன். லெமனை வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து ப்ரெஸ் பண்ணி அதுக்கப்புறம் நல்ல ஒரு சொட்டு விடாமல் அதோட சாரை புழிஞ்சு தோலோட போட்டுருங்க. இப்படி நம்ம பண்ணும்போது நம்ம பாத்திரங்களில் இருக்கிற எண்ணெய் பிசுக்கு எல்லாமே வந்துடும். இது வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம கை வச்சு வரக்குன்னு தேய்க்க வேண்டியதே இல்லை, ரொம்ப சிம்பிளாக க்ளீன் பண்ணிடலாம். இது கூட கொஞ்சோண்டு வெசல் வாஷிங் லிக்விட் சேர்த்துக்கோங்க. ஏன் வெசல் வாஷிங் லிக்விட் போட்டிருக்கேன்னா எண்ணெய் பிசுக்கெல்லாம் இது ஈஸியாக ரிமூவ் பண்ணிவிடும். பாருங்கள், அப்படியே ஒரு நுரை மண்டலமாகவே வருது. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போது நான் எடுத்து உங்களுக்கு ஒரு டெமோ காமிக்கிறேன் பாருங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். முதல்ல ஒரு கரண்டியை வச்சு அதுக்கு மேலே ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு அதுலேயே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிடும். நம்ம கை வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஹார்டான எந்த கெமிக்கல்ஸுமே யூஸ் பண்ணுறதில்ல. என்னோடய பூஜை பொருட்களை கழுவி ஒரு வாரம் தான் ஆச்சு. பாத்திரம்லாம் கருத்து போகாது, நீங்கள் தைரியமாக யூஸ் பண்ணலாம். இதில் நம்ம எந்த ஹார்ஷ் கெமிக்கல்ஸும் நம்ம யூஸ் பண்ணலை. அதிகமான காசு கொடுத்து வெளியில் லிக்விடெல்லாம் இனிமேல் வாங்கவே வேண்டியதில்லை. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம சிம்பிளாக ஈஸியாக எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிக்கலாங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் கையே வைக்காமல் உங்களுக்கு க்ளீன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதிக அழுக்கு இருந்ததுன்னா மட்டும் நீங்கள் கையால் தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா போதும். இதில் கடைசியாக ஒரே ஒரு விஷயம் மெயின்டைன் பண்ணாலே போதும். உங்கள் பாத்திரங்கள்லாம் பளபளன்னு இருக்கும். ரெண்டாவது, இது 10 நாள் 20 நாள் ஆனாலும் சரி கருக்காமல் இருக்கும். ஏன்னா நான் இந்த மாதிரி மெத்தடெல்லாம் அடிக்கடி யூஸ் பண்ணுறனால எனக்கு இந்த பூஜை நாட்களில் பாத்திரம் கழுவணுங்கிற டென்ஷனே இருக்காது. பூஜை பொருட்களில் எப்போவுமே எண்ணெய் பிசுக்கு இருக்கும் இல்லையா, நம்ம லிக்விடில் வந்து போட்டிருக்கிறனால அதனால கொஞ்சம் நுரை வருது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செம்பு, பித்தாளை, சில்வருக்கு கூட இது யூஸ் ஆகுங்க. இன்றைக்கி காமிக்கிறதுக்கு சில்வர் பாத்திரம் இல்லை, ஆனால் கண்டிப்பாக சில்வர் பாத்திரக்கும் இது யூஸ் ஆகும். நீங்கள் கையே வைக்க வேண்டியது இல்லைங்க, சும்மா ஒரு தேய்ச்சி கொடுத்தாலே போதும். நான் ஒரே ஒரு பாத்திரம் மட்டும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது எவ்வளோ கருப்பாக இருக்குன்னு பாருங்கள். இதையே ஈஸியாக க்ளீன் பண்ணிட்டேன். ஒரு அரை மணி நேரம் மட்டும் இதுக்குள்ளே போட்டு வச்சாலே போதும். அதாவது ரொம்ப ஹார்டாக கரையாக இருக்கிற பொருளுக்கு ஒரு அரை மணி நேரம் மட்டும் ஊற வச்சா போதும். பாக்கி இருக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் அப்பப்போவே இன்ஸ்டண்ட்டாக தேய்ச்சி கழுவி எடுத்துடலாம். இந்த ஒரு மெத்தட் போதுங்க. ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பூஜை பாத்திரம் எல்லாத்தையுமே கழுவி பளிச்சுன்னு பண்ணிடலாம். நம்மளோட ஒர்க் லோடும் கம்மியாகும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நம்ம பேஜை ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் எல்லாம் நான் ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு கொஞ்சம் ஒரு சப்போர்ட் கொடுங்க. இவ்வளோதாங்க நம்மளோட க்ளீனிங் வீடியோ. நம்மளோட போகி ஃபங்க்ஷன் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக நீட்டாக காலையில் ஒரு சின்ன டைம் மேனேஜ்மெண்ட்டோட எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி போகி.